பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் காலை வேளைக்கு நன்றி. 7 மாதங்களை கிருபையாக எங்களை நடத்தி வந்தீர். இந்த புதிய மாதம் ஒரு 8வது மாதம். இந்த கால வேளையிலே வாக்குத்தத்த செய்தியை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயற்கை கால சூழ்நிலை சாதமாக கரடு தடையெல்லாம் கிடைத்து இந்த பங்கு மக்களை ஆசீர்வதியும் அந்த மரத்தின் வெளிப்படும் நாமத்தை மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தி ஆன்லைனில் பார்த்துக்கிறோம். ஒருவரையும் பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையிலே, ஆகஸ்ட் மாதத்தின் அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை யாத்திராம புஸ்தகம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கப்போம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த மாதம் கர்த்தர் எகிப்து தேசத்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினது போல அடிமைத்தன விலங்கை உடைத்து இந்த நாடில் கர்த்தர் ஒரு புறப்பட புதிய ஆரம்பத்தை நாம் சந்திக்க போகிறோம். இதுவரையிலும் நாம் காணாத ஒரு பெரிய காரியத்தை, பலம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் அடிமைத்தன விலங்கை உடைத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் உயர்வுக்கு நேராக நம்ம நடத்தி செல்ல போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இடறிட வேண்டாம், ஏகமாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயம் பலத்த காரம் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயம் பலத்த காரம் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகமாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியர் கொண்டு. ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியர் கொண்டு.
இடறிட வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்று இடறிட வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் அவர் உன்னை சென்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் அவர் முன்னை சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன்மேய்ப்பன். தாயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தாயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பிதாக்குமார் பரிசுத்த திரையதன் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்மளோட பேசுவாராங்க. தொடர்ந்து யாத்திராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கப்போம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அன்றைய தினம் வாசிக்கலாம். 40வது வசனம் 41.
இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆண்டவர் குறித்த நாள் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்துதான் அடுத்து தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். ஆண்டவர் கொடுத்த அந்த காலம் அது வரையிலும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அந்த சொல்லப்பட்ட காலம் நிறைவேறின அன்றைய தினமே, ஒரு நாள் முந்தைய பின்னாடி அல்ல, அன்றைய தினமே எகிப்தை விட்டு ஆண்டவர் இஸ்ரேல் அணி அணியாய் 12 கோத்திரமும் 12 விதமான வரிசையாக கியூவாக அணி அணியாக எகிப்தை விட்டு ஒரு திரள் சேனையாக புறப்பட்டு சென்றார்கள். இந்த மாதம் கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை கொடுக்கிற மாதம், விடுதலையின் மாதம் இது. ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கை எகிப்து இருந்தாலும் அவர் இப்படிப்பட்ட இடத்துல இருந்தாங்க அப்படின்னா 47:27 ஆதியாமத்தில் யோசேப்பு தேசத்தை அதிபதியாக இருந்தபோது அவன் தன்னுடைய குடும்பம் எல்லாம் எகிப்துக்கு யாக்கோபு மூலமாக கொண்டு செல்லப்பட்ட போது அந்த பார்வோன் யோசேப்பை அழைத்து ராமசேஸ்ங்கிற வளமான இடத்தை கொடுத்து, இந்த நாட்டை கொடுத்து, இதில் உன்னுடைய குடும்பத்தை தங்க வைத்து ஒரு செழிப்பான அந்த மந்தைகளுக்கு மேய்ச்சல்லாம் இருக்குது, நல்ல வளம் நிறைந்த இடத்தை அவங்களுக்கு தங்குவதற்காக வாழ்வதற்காக பார்வோன் யோசேப்பை சொல்லி அந்த இடத்தை தெரிந்தெடுத்து கொடுத்த இடம். அதற்கு பிறகு இதே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு பார்வோன் அந்த பட்டணத்தை ஒரு பெரிய செழிப்பான தேசமாக கட்டி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இருந்தது. எவ்வளவு செழிப்பு வளம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பார்வோனால் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். கர்த்தர் சொன்ன நாள் நிறைவேறும் போது வளம் நிறைந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அடிமைத்தன விலங்கை உடைத்தெறிந்து அவர்களை எசேக்கியேல் 20:6 வாசிமா எந்த இடத்துல நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறது எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டார். என்னாம 33 முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அப்போ எந்த மாதம்? முதலாம் மாதம் யூதர்களுக்கு. அந்த முதலாம் மாதம் அந்த 15ஆம் தேதியிலே முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே அவர் ராமசேசை விட்டு ஒரு வளமான நாட்டை விட்டு ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு அவர்களை புறப்பட வேண்டிய ஒரு நாள் வந்தது. கர்த்தர் கொடுத்த நாள், அவர் குறித்த நேரம். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் அந்தந்த காலங்களிலே ஒரு 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்க வேண்டிய காலம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன காலம், அது முடிந்த அன்றைய தினம், ஒரு நாள் முந்திய பின்னாடி அல்ல, அன்றைய தினமே அவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு தேசங்களையே ஒரு வளம் நிறைந்த அழகான தேசம், சிங்காரவன தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், 12 கோத்திரங்களுக்கும் 12 நீரூற்று. அங்கே அது 12 கோத்திரம் 70 குடும்பம் இருக்கிறாங்க, 70 பேரீச்ச மரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தார். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நானும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலையின் மாதம்,
நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது போல இன்னைக்கு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது ஒரு விடுதலையின் மாதம். நீங்கள் வளமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை இருந்தாலும் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அடிமைத்தனம் தான். எகிப்து உலகம், எகிப்து பாவம், எகிப்து சுயம் பல சூழ்நிலைகளை அடையாளமாக காமிக்கிறது. ஒருவேளை நீங்கள் வள நிறைந்த வாழ்க்கைகள் இருந்தாலும் எகிப்தில் இருக்கிற வரைக்கும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான். பதான் ஆறாமில் யாக்கோபு அடிமைத்தனத்திற்குள்ளே தான் இருந்தார். 2 பரிவாரங்கள் இருந்தது, 2 ராஜாக்களுக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தது, தலான பிள்ளைகள் இருந்தது, மனைவி பிள்ளைகளாக இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் அடிமைத்தனத்தில் பதான் ஆறாமை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்தில் என்னைக்கு புறப்பட்டாரோ அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை வந்துச்சு. இந்த செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளைகள், இந்த மாதம் கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். அடிமைத்தன வாழ்க்கையை விட்டுட்டு ஆளுகையை நோக்கி ஆசீர்வாதமான தேவன் உங்களுக்கு பார்த்து வைத்திருக்கிற ஒரு சிங்காரமான தேசம் இஸ்ரவேலர் கொடுத்தது போல அவர் பார்த்து வைத்திருக்கிற, உங்களுக்காக தேர்ந்தெடுக்கிற, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களை பார்த்து வைத்திருக்கிற தேர்ந்தெடுக்கிற அந்த ஏற்ற துணையோடு உங்களை இணைப்பார். உங்கள் தேர்ந்தெடுக்கிற வீடு, தேர்ந்தெடுக்கிற வேலை, தேர்ந்தெடுக்கிற எந்த காரியத்தை நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளவு ஆண்டுகளாக ஜெபித்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை இந்த எத்தனை வருஷங்கள் ஆனாலும், இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அவங்கள காத்திருந்தாங்க. செழிப்பான நாட்டில் இருந்தாலும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. கர்த்தர் சொல்லப்பட்ட அந்த காலங்கள் வருஷங்கள் முடிந்த அன்றைய தினமே புறப்பட பண்ணினார். எகிப்தை விட்டு உங்களை அழைத்துட்டு வந்து நான் பார்த்து வைக்கிற தேசத்தை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், வீடோ வேலையோ எதிர்கால துணையோ குழந்தை பாக்கியமோ இல்லை எந்த காரியமாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ், எந்த ஊழிய ஸ்தலம், எல்லாமே கர்த்தர் உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற, தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளோடு கூட கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாலும் தேடி ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனது போல இந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தேர்ந்தெடுத்த இடத்திற்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். புறப்பட பண்ணினார். ஆண்டவர் புறப்பட பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் கொடுத்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய சேனைகளும் புறப்பட்டுரும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேகம், மகிமையின் மேகம் நின்னா கூடாரம் போடுவாங்க. மேகம் புறப்பட்டுச்சுன்னா நம்மளும் புறப்பட்டு ஆகணும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார் அப்படின்னா, ஆவியானவர் இடத்துல வந்துட்டு அந்த மகிமையின் மேகம் புறப்பட்டுட்டா நம்மளும் கூடாரத்தை களைப்பிடணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை புறப்பட பண்ணினார். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நம்ம புறப்பட்டு போக போகிறோம். கர்த்தருக்காக நமக்கு ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிற அந்த ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு புறப்பட்டு போக போகிறோம். அதை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். யோசுவா புஸ்தகத்தில் சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் அசதியாய் இருப்பீர்கள், தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அசதியாயிரம் ஜாக்கிரதையாய் போய் சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று எச்சரிப்பு கொடுத்தார். செய்தி கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன நேரம், சீயோனுக்கு கர்த்தர் தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்துவிட்டது. சீயோனை கட்டி தேவன் அதில் மகிமைப்படுவார். வாழ்க்கையை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், ஆலயத்தை கட்டுவார், வீட்டை கட்டுவார், எதிர்காலத்தை கட்டுவார், வலது பாக்கியத்தை கொடுத்தவன் குடும்பத்தை கட்டுவார். இப்படி பல சூழ்நிலைகளை எல்லா நிலையிலும் வாழ்க்கையை கட்டி தேவன் மகிமைப்படுத்துவார். தேவன் மகிமைப்பட போகிறார். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த சேனைகளும் கர்த்தர் சொல்லிட்ட, கர்த்தர் புறப்பட பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பாதுகாப்பு வைக்கப்பட்ட சேனைகளும் புறப்பட்டுருது. அப்போ ஆண்டவர் சமூகம் நம்மளை விட்டு அதை புறப்படும் சொல்லிட்டா நம்மளும் புறப்பட்டணும். மோசே சொன்னது போல், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போனால் நான் புறப்படுறேன், இல்லைன்னா போக மாட்டேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்ட்டார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினார். எந்த இடத்துக்கு? உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற
தேசங்களிலே வளமான தேசம், சிங்காரமான தேசத்துக்கு கொண்டு போக போகிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை போய் நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அழைத்து போகிறார். கர்த்தர் புறப்பட பண்ணினார் என்றால் சேனைகளையும் புறப்பட்டதாம், தேவ சமூகமும் புறப்படுகிறது. கர்த்தரே அந்த இடத்தை விட்டு புறப்படும்படி கட்டளை எடுக்கிறார். தாவீதுக்கு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே நாளிலே போய் ராஜ்யபாரத்தில் உட்காரல. 15-20 வருஷங்களை கழித்து தான் அந்த ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்தார். அவருடைய வேலை வரும்போது 12 கோத்திரங்களும் தாவீதை நோக்கி வந்தது, தயவை நாடி வந்தது. ராஜ்யபாரம் அவருக்கு முன்னாடி அமர்க்கலமாக இருந்தது, அமர்க்கியாக இருந்தது. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் 25 ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வைத்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை கொடுத்தது போல நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆனால் 20 ஆண்டு கழிச்சு ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தது போல 600 ஆண்டுகள் காத்திருந்த அந்த சாபத்தின் காரியங்களை முறித்து ஆசீர்வாத எல்லைகளை நுழைந்தது போல 16 தலைமுறை சாபத்தை சுமந்த அந்த சந்ததி, கோராகின் சந்ததி 17வது தலைமுறை சாமுவேல் பிறந்தது போல இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய ப்ரமோஷனை நோக்கி, புதிய கர்த்தருடைய மகிமையை நோக்கி, உயர்வை நோக்கி, மேன்மையை நோக்கி புறப்படுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். புறப்பட பண்ணினார். இந்த வாக்குத்தத்தத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சது, இன்னும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை இல்லை. நீங்கள் ஆளுகை செய்யும்படி புறப்பட போகிறீர்கள். சுதந்திரிக்கும்படி புறப்பட போகிறீர்கள். ஒரு வெற்றியை கொண்டாடும்படி சுதந்திரிக்க போகிறீர்கள். நம்ம எதிராளிகள் எல்லாம் முறியடித்து தேசத்தை நம்ம கையில் கர்த்தர் கொடுத்து விட்டார். போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த சுதந்திர நாட்டுக்குள் புறப்படுங்கள். உள்ளே பிரவேசியுங்கள், உள்ளே நுழையுங்கள். அந்த வளமான தேசத்தை போய் சுதந்திரித்து அந்த தேசத்தில் தங்கி தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதம், ஆகஸ்ட் மாதம், இந்த கால வேளையிலே கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் புத்திரரை, இஸ்ரேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். அந்த சேனைகளும், கர்த்தரின் சேனைகளும் புறப்பட்டது. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் அடிமைத்தன வாழ்க்கையை விட்டுட்டு ஆளுகைக்குள் புறப்பட போகிறீர்கள். சுதந்திரிக்கும்படி புறப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தேசங்கள் எல்லாம் சிங்காரவான தேசம் போய் சுதந்திரித்து கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அனுபவியுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன் செய்ய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. தரா இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பும் பரிசுத்தரின் பாதுகாப்பு பராமரிப்போம். இயேசு கிறிஸ்து அருவருளித்தும் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் தம் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா.